ஹரி ஓம். எல்லாருக்கு வணக்கம். இது ஸ்ரீ ತಿಮ್ಮರಾಯ ಸ್ವಾಮಿ ತಿರುಕೋವಿಲ್, ಬಾಗಲೂರು ಬೇರಿಕೆ ರೋಡು, ಗುಡಿಚೆಟ್ಲು, ಹೊಸೂರಿನಿಂದ ಇದು 14 ಕಿಲೋಮೀಟರ್, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த கோயில் 1000 வருஷம் முன்னாலே ஸ்ரீ திம்மராய சுவாமி ஸ்வயம்பு. இங்கே பயங்கரமான கூட்டமாக இருக்கும். எப்போவே சனிக்கிழமை நிறையா பக்த மகாசயங்க கர்நாடக தமிழ்நாடில் நிறைய பேர் வராரு. அப்புறம் சிராவண சனிவாரம், ஆனால் சனிக்கிழமை சிராவண மாதத்தில் அன்னி கர்நாடகா தமிழ்நாடு இந்த பக்கம் நிறைய பேர் வர்றாரு. கூட்டம் பயங்கரமான கூட்டம் இருக்குது. அப்புறம் பிப்ரவரியில் மாக மாதம்னு சொல்கிறது, அந்த சமயத்தில் திருவிழா 9 நாள் நல்ல கூட்டமாக இருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திம்மராய சுவாமிக்கு திருவிழா தேர் இருக்குது. 9 நாள் கூட நல்ல கூட்டமாக இருக்குது. நல்ல பூஜை நடக்கு. இது ஒரு 1000 வருஷம் முன்னாலே கோயில். இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாலே இந்த கோயில் புதுசாக டெவலப்மெண்ட்டு பண்ணார். புதுசாக கோயில் ஆயிருக்குது. நிறைய பேர் ஆந்திராக்காரங்க கூட இந்த சர்ஜாபுரம், அவர் ஒசூர் இந்த பக்கம் நிறைய பேர் புது ஆளுங்க இங்கே வந்து சுவாமினை சேவிச்சு இங்கே வர்றாரு. பிரதி நாள் அன்னதானம் இருக்கு. ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 3 மணி வரைக்கும் அன்னதானம், நித்திய அன்னதானம் நடக்குது இங்கே. இந்த கோயில் திம்மராய சுவாமி சேவா சமிதி அவரோட கண்ட்ரோலு. ப்ளஸ் இங்கே தர்மகர்த்தர் இருக்கிறார், பரம்பரை தர்மகர்த்தன். அவர் அரிசங்க ಚೊಕ್ಕನಾಥ ರಾಜು ಅನಿಟ್ಟು ಅರಸಂಗ ಅವರು ರಾಜ ಪರಂಪರಾ ಧರ್ಮಕರ್ತರು. ಅವರವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇದು நடக்குது. திம்மராய சுவாமி சேவா சமிதி. அப்புறம் பாளையப்பட்டு, பாகலூர் பாளையப்பட்டு அன்னிட்டு இருக்கு. அது அரிசங்க, அந்த காலத்துலேருந்து அவர் அரிசங்க. அவரை நேತೃತ್ವದಲ್ಲಿ அண்ணா திம்மராய சுவாமி சேவா சமிதி ப்ளஸ் தர்மகர்த்தர், அவர் தான் தர்மகர்த்தர், பரம்பரை தர்மகர்த்தர். அவரை இதில் முன்னாரத்தில் இந்த கோயில் சகல அபிவிருத்தி ஆனால் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இன்னும் சொல்லணும்னா இங்கே சனிக்கிழமை எப்போவே கூட்டமாக இருக்கும். பிரதி நாள் கூட காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆனால் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கோயில் தெரிஞ்சிட்டே இருக்கு. அப்புறம் பக்தங்க வந்துகிட்டே இருப்பார். அவருக்கு என்ன இது இருக்குது எல்லாம் கூட நிறைவேறுது. ஆனால் சுவாமியோட அனுக்கிரகம் எல்லார் மேலே இருக்கு. இங்கே 2 கல்யாண மண்டபமாக இருக்குது. ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஒன்று, சின்னது ஒன்று, ஒரு ஹால் இருக்குது. எப்போவே கல்யாணம், நாமகரணம், அப்புறம் என்கேஜ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்போவும் நடந்துகிட்டே இருக்கு. இங்கே வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 1 நியூ இயர் விபரீதமாக கூட்டமாக இருக்கு. அப்புறம் இங்கே யார் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் இங்கே பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்தில் எல்லாம் ஃபுல் சால்வ் ஆகிடும், இமீடியேட்டாக சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே பஞ்சாயத்து பண்ணுறாரு. எதனா டிஸ்பியூட்ஸ் இருந்தால் இங்கே எல்லாம் பேசிட்டா எல்லாம் கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி இங்கே நிறைய பக்தங்க வர்றாரு. இங்கே சுற்றி இந்த பிராகாரத்தில் ராமாயணம் ஒரு பக்கம், மகாபாரதம் ஒரு பக்கம் எல்லாம் இது போட்டிருக்குது, டிராயிங் போட்டிருக்குது. சுவாமி எப்படி மகாபாரதம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே ராமாயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் இருக்குது. இங்கே ஆண்டாள் ராமானுஜரது ஒரு இது இருக்குது, சிலை இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷல் டேஸஸ் கூட இங்கே ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ராமானுஜ திருநட்சத்திரம், ஆண்டாள் திருநட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்புறம் உபாகர்மா பூனல் போடுறது அந்த பண்டிகை கூட இங்கே நடக்குது. எல்லா ஸ்பெஷல் பூஜை என்னென்ன இருக்குது எல்லாம் கூட இங்கே நடக்குது. எல்லா பக்தங்க சுவாமினை சேவிச்சு பகவந்தன் சுவாமி அவர அனுகிரகம் படுக்கணும் அன்னிட்டு எல்லா பக்தங்க நான் வேண்டுகிறேன். ஹரி ஓம் தத்தஸ். இந்த கோயில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திம்மராய சுவாமி கோயில் ஒசூரிலிருந்து பேரிக்கை போகிற ரோட்டில் 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் ஒசூர் டு பேரிக்கை பஸ்ஸில் வந்தால் குடிச்செட்லு அண்ணா அந்த ஸ்டாப் கொடுக்குறாரு. குடிச்செட்லு திம்மராய சுவாமி கோயிலன்னா அங்கே ஸ்டாப் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலை யாருக்கு
யாருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகல, யாருக்கு சந்தான பாக்கியம் இல்லை, அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. நான் வந்து சர்வேஷ் பட்டாச்சாரியான்ட்டு நான் இங்கே பிரதான அர்ச்சகராக இருக்கிறோம், பிரதான ஹைரு. எந்த கான்டாக்ட் நம்பர் வந்து 9980340575. எல்லாம் வந்து பக்தம் உங்களுக்கு கஷ்டத்துக்கு எல்லாம் வந்து சுவாமின்னு கும்பிடுங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திம்மராய சுவாமி நிறைய பேர் வர்றாரு, எல்லாருக்கும் சுபம் ஆகட்டும் பண்ணிட்டு பகவந்தனை பிரார்த்தனை பண்ணுகிறோம்.